தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 2க்குரிய அந்த ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் டேட்டு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ஏன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் இந்த இந்த மெடிக்கல் காலேஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகலை, அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. ஏற்கனவே ஆட் ஆகிருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. திரும்ப இப்போ செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லேருந்து திரும்ப உள்ளே வருது. அப்போ அடிஷ்னல் சீட்டு வர்றதுனால திரும்பவும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி ஏன்னா வேக்கண்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு, வேக்கன்சி வந்துடுச்சு. அப்போ 100 சீட்டை திரும்ப வேக்கண்ட் இருக்கிறதுனால, எனக்கு அந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் ஃபுல்லாக 100 சீட் இருக்குன்னா அங்கே வேக்கண்ட் இருக்கும். அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் டேட்டை ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வருகின்ற 23ஆம் தேதி, செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு. சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20ஆம் தேதியிலேருந்து ஓப்பனில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இதை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட் அப்படின்னு சொல்கிறது 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 23ஆம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குன்றதுனால நீங்கள் உடனே இன்றைக்கி சாய்ஸ் ஃபில் பண்ணி இன்றைக்கே நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் லாஸ்ட் டேட் அன்னைக்கு சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். மேபி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். என்னென்னா, நீங்கள் சாய்ஸ் லாக்கிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் சில பேர் ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சாய்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம், இப்போ நம்ம லாக் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போயிடுவாங்க பட்டுன்னு. ஸோ திடீர்னு நம்ம மனசு மாறுது அப்படின்னா அப்போ போய் உங்களால் எடிட் பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சம் தள்ளி வச்சு லாஸ்ட் டேட்டில் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது அதுக்குரிய ப்ரொஃபஷனல் ரிசல்ட் 25ஆம் தேதி வெளியே வருது. ஃபைனல் ரிசல்ட் அடுத்த நாள் 26ஆம் தேதி. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஷெடியூலில் என்ன இருந்ததோ அதே தான் வருது. ஃபைனல் அதாவது டேட் காலேஜில் போய் சேருவதற்கு உண்டான டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது லாஸ்ட் டேட்டு அக்டோபர் 5ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் காலேஜில். சரிங்களா? இந்த ஷெடியூலில் இப்போ என்னென்னா, நம்மளுக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக. இன்னமும் சாய்ஸ் ஃபில் பண்ணாத மாணவர்கள் அல்லது சாய்ஸை எடிட் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதில் சீட் இருக்குது. ஸோ இதில் சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஓசி கேட்டகரிக்கு ஒரு 19 சீட்டு கொடுத்துருக்காங்க. பிசியில் ஒரு 16 சீட் இருக்குது. பிசிஎம்மில் 1 சீட் இருக்குது. எம்பிசியில் ஒரு 12 சீட்டும், எஸ்சி கேட்டகரி 11 சீட்டு, எஸ்சிஏல 1. ஸோ இத்தனை சீட் இருக்குது. இத்தனை சீட்டுமே செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிடுமா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. செகண்ட் ரவுண்டு அண்ட் தேர்ட் ரவுண்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இந்த சீட் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் சீட் எதாவது வேக்கண்ட் இருந்ததுன்னா அது நமக்கு தேர்ட் ரவுண்டில் உள்ளே வரும். ஸோ இது ஒன்று. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 20 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 20 சீட் இருக்குது. இது இல்லாமல் என்ஆர்ஐ சீட் அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 சீட்டு கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனோட ஓவரால் சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் வந்ததுனால தான் இப்போ டேட்டை நமக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. 7.5% ரிசர்வேஷனுக்கு பெரிய சீட்டு கிடையாது, ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெருசாக எந்த அளவுக்கு ஃபில் ஆகுன்றது தெரியல, நமக்கு போக போக தான் தெரிய வரும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் புதிய மாணவர்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.